வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். கை நம்ம விட்டு போகாது, காங்கிரஸுடன் தான் கூட்டணி உறுதியா? உதயநிதி ஸ்டாலின் உற்சாக உரை. வாங்க வீடியோவை முன்னாக்கன்றார். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் ஒன்றிய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமை கிடைத்து விட்டார். ஆனால் எத்தனை அடிமை வந்தாலும் கண்டிப்பாக திமுக அதை விரட்டி அடிக்குமா என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள் அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பு எல்லாம் கிளப்பி வந்தது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வேடசனூரில் நடைபெற்ற திருமண விழாவில் ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னைக்குமே நம்மை கைவிட்டு போகாது, நாம் என் கையை சொன்னேன் என்று காங்கிரஸ் கூட்டணியில் உறுதிப்படுத்தும் வகையில்தான் கூறினாராம். இது தமிழக அரசில் ஒரு புது ஊசலாட்டையே ஏற்படுத்தியுள்ளதா? அதாவது விஜயை தங்களது கூட்டணிக்கு சேர்க்க பல கட்சிகள் முயற்சி செய்து கொண்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் செய்திகள் பரவியுள்ளது. அதாவது அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் விஜயின் கண்டிப்பாக துவேகத்தை தங்கள் பக்கம் இழுக்க முயல்வதாக கூறப்படுகிறதா? இதேவேளைதான் காங்கிரஸ் கட்சியுடான விஜயின் அணுகுமுறை அரசியல் ஆர்வத்தை கண்டிப்பாக தூண்டியுள்ளதா? சில இரண்டாம் நிலை காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் விஜயை திறந்த வழியில் ஆதரிக்க தொடங்கிவிட்டார்களாம். காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படும் தகவலின்படிதான் விஜய்க்கு கண்டிப்பாக கூட்டணி 60 சட்டமன்ற இடங்களில் துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி இணைந்தால் மட்டுமே கண்டிப்பாக ஆட்சியில் குறைந்த பங்கு கிடைக்கும் என்பதால் காங்கிரசுடன் இணைவது குறித்து விஜய் நம்மையே என்று தூவைக்க வட்டாரங்கள் தெரிவிக்கிறார். அதனால்தான் டெல்லி தலைமையில் சில காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் விஜயை கண்டிப்பாக இணைக்க வலியுறுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி கரூர் நடந்த சம்பவமானது விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் செய்து தலையிட்டதால் காங்கிரஸ் கணக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிக்கும் நிலையில்தான் விஜய் அவர்கள் இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து வருவதாகவும் செய்திகள் பேசப்படுகிறதா? இதை அடுத்துதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாகவே காங்கிரஸ் கூட்டணிக்கு உறுதியளித்துள்ளாரா? அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை கோடி கொடுத்தாலும் முதல் பதவி கண்டிப்பாக கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டார்கள். நம்முடைய அரசை மற்றும் மாநிலங்கள் பாராட்டுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் அமித்ஷா முகத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் என கூறிய பாஜக அதிமுக கூட்டணி கடுமையாக விமர்சித்துள்ளாராம். தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக உறுதியாக தொடரும் என அவர் உரையில் தெரிவித்தது அரசியலிலே ஒரு பெரும் புயலையெல்லாம் கிளப்பி வருகிறதா? அதாவது கரூர் நடந்த அந்த துயரச் சம்பவத்தின் வைத்துதான் கண்டிப்பாக தாவேக்காவை பாஜக தனது பக்கம் இழுக்க முயற்சிகள் எல்லாம் செய்து வரும் நிலையில்தான் கண்டிப்பாக தாவேக்காவும் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி நீண்டகால நெருங்கிய நண்பராக இருப்பதால் தான் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு தனது ஆதரவு கிடைக்கும் என்பதை காங்கிரஸ் கண்டிப்பாக உறுதியளித்த நிலையில்தான் இதை பேசப்படுகிறதா? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரசுடன் தாவேக்கா கூட்டணி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா? அது மட்டுமின்றி அதற்கான வேலைகளை எல்லாம் டெல்லி மேலிடம் காங்கிரஸ் தலைமையில் கண்டிப்பாக காங்கிரஸில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் ராகுல் காந்தியிடம் இதை வலியுறுத்தி வந்தாகும் செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வருகிறதா? இது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேக்கா விஜயுடன் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிற என்ற நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்படுகிறதா? மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.